சித்தி சித்தி அண்ணி பூமாரி அண்ணி. அட சரஸ்வதி, வா வா. இவ என்ன கழுத்துல இவ்ளோ நகையை போட்டு வந்திருக்கா? கஷ்டப்பட்டு தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சித்தி காணோம்? என்ன உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? வீட்டுக்கு வந்திருக்க, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல. நல்லா இருக்கீங்களா? நீ கேட்டுதான் நாங்க நல்லா இருக்கணும்னு இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்புறம் ஏன் கேட்டு வாங்குறீங்க மரியாதைய? அது சரி, சரஸ்வதியா இப்படியெல்லாம் பேசுற? எவ்வளோ அமைதியா இருந்த, இப்ப என்ன இவ்வளோ பேச்சு? இங்க பாருங்க, எனக்கு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, கொஞ்சம் சித்தியை கூப்பிடுங்க. அப்படி என்னம்மா வெட்டி முறிக்கிற வேலை உனக்கு? கூப்பிடுங்க, பெரியவங்க கிட்ட தானே சொல்லணும், நீங்க என்ன பெரியவங்களா? அது சரி. அத்தை அத்தை, என்ன வரத்துக்கு வர்றா? அட சரஸ்வதி, எப்பமா வந்த? வா வந்து உட்காரு. ஏன் நின்னுட்டு இருக்க? இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. எப்படி சித்தி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ வந்து உட்காரு. எங்க மாப்பிள்ளை காணோம்? அவர் வரல சித்தி, கொஞ்சம் வேலை இருக்குன்ட்டு வெளியே போயிருக்காரு. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க, நான் மட்டும் வந்திருக்கேன்ட்டு. நான் எதுக்கு ஒண்ணு அப்படி நினைக்க போறேன்? நீ இந்த வீட்டு பொண்ணு, ஒண்ணு எதுக்கு நாங்க அப்படியெல்லாம் நினைக்க போறோம்? வந்து உட்காரு முதல்ல. அனு, போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. சித்தி சித்தி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சித்தி, நிறைய இடத்துல பத்திரிக்கை வைக்க வேண்டியதா இருக்கு, அதான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு கிளம்பலான்ட்டு நினைக்கிறேன். முதல் பத்திரிக்கையே உங்களுக்கு தான் சித்தி வைக்கிறேன். பத்திரிக்கையா? என்ன பத்திரிக்கைடி? புது வீடு ஒன்று கட்டியிருக்கோம் சித்தி, அதுக்கு தான் இன்வைட் பண்ண வந்திருக்கேன். ஏய் சரஸ்வதி, இது எப்படி சொல்லவே இல்லை? சித்தி, நானும் உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சித்தி. வீடு கட்டுறது அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாவே போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் சித்தி பார்க்கவே முடியல. அதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்டி. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி? மாப்பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிட்டா? சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார் சித்தி, நல்லபடியா இருந்தோம். சரி, பையன் எங்க? வீட்டில் தான் சித்தி விட்டுட்டு வந்திருக்கேன், இங்கே கூட்டிகிட்டு வர முடியாதுல்ல, நிறைய இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான். கண்டிப்பாக வரணும் சித்தி, ஃபேமிலியோட எல்லாருமே வரணும். ஆமாம், அண்ணியெல்லாம் எங்கே? அண்ணனையும் காணோம். வீடு கட்டியிருக்காளா? வீடு என்ன மினுக்கு மினுக்கிட்டு வந்து நிற்கிறா? எவ்வளோ நகை போட்டிருக்கா? இப்படியா வந்து காட்டணும்? எங்ககிட்ட இல்லாத நகையா? இவகிட்ட தான் பெரிய கோடி கிடக்க கொட்டி கிடக்குதுன்ட்டு கழுத்தில் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு வந்திருக்கா. இவளுக்கு என்ன பார்த்தாலும் அண்ணி மாதிரி தெரியாது. ஆனந்தி வீட்டில் தான் இருக்கா, காவியாவும் பூமாரியும் குழந்தைய ஸ்கூல்ல விடுறதுக்காண்டி போயிருக்காங்கடி. ஓ அப்படியா? எங்க ஆனந்தி காணுமே? ஏனு, ஆனந்தி எங்க போனா? ரூம்ல இருப்பா, கொஞ்சம் போய் கூட்டிட்டு வாயா. அதான் சரஸ்வதி வந்திருக்காள்ல, அவகிட்ட பேசினியா எப்படி நீ? பேசதான் செஞ்சேன். ஆனந்தி, வீட்டுக்கு அம்மா கிட்ட எல்லாம் பேசினியா எப்படிடி? பத்திரிக்கை எல்லாம் அங்க கொடுத்தியா? இல்ல சித்தி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு தான் வந்திருக்கேன். ஏண்டி, அக்காக்கு தானே ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அதுக்குள்ள இங்க வந்திருக்க? கஷ்டப்படுற நேரத்துல உதவி பண்ணவங்களையும் மறக்க கூடாது, கஷ்டப்படும் போது குத்தி காட்டினவங்களையும் மறக்க கூடாது. ரெண்டு பேருமே இந்த வீட்டுல தான் இருக்கீங்க, அதான் குடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். இவ்வளோ திமிரு இவளுக்கு, வாய் ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கு. ஏதோ 10 காசு சம்பாதிக்கிறாளாம், இவ்வளோ திமிராவா பேசணும்? அதுக்காண்டி இவ்வளோ காசு எங்க இருந்து வந்துச்சோ, யாரு கண்டா? சரஸ்வதியா? வாங்க சரஸ்வதி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஆனந்தி, வீட்டில் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், அதான் இன்வைட் பண்ணலான்ட்டு வந்தேன். வீட்டோட எல்லாரும் கண்டிப்பாக வந்துருங்க. இவளுக்கு முன்னாடியே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு வார்த்தை கூப்பிடுறாளா? கண்டிப்பாக போகவே கூடாது. பெரிய வீடு கட்டியிருக்காளா? வீடு அது எப்படி வராமல் இருப்போம்? எல்லாரும் கண்டிப்பாக வருவோம். நீ ஃபர்ஸ்ட் வந்து உட்காரு, டீ குடிக்கலாம். சித்தி சித்தி, எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ண வேண்டியது இருக்கு சித்தி. தயவு செஞ்சு பத்திரிக்கை வாங்கிக்கோங்க, இன்னொரு நாளைக்கு வந்து விருந்தே சாப்பிட்றேன், ஓகேவா? ஏண்டி, காலில் வெந்நீ கவுத்தாப்புல நின்றுட்டு இருக்க, கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு டீயாவது குடிச்சிட்டு போனா என்னவா? இது நம்ம வீடு தானே, டீ குடிக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாமே சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கோங்க, அண்ணங்கள்ட்டையும் சொல்லிக்கோங்க, அண்ணிட்டையும் வந்தா சொல்லிடுங்க. அதுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு டீ கூட வடி குடிக்காம போவே நீ? பரவாயில்ல சித்தி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. அப்புறமா அதில் சாக்லேட்லாம் இருக்கு, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அதெல்லாம் கொடுத்துக்கிடலாம். சரி, எப்போ ஃபங்க்ஷன் வச்சிருக்க? இன்னும் 3 நாள்ல? புதன்கிழமையா? ஆமா சித்தி. பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாரும் கண்டிப்பா வந்துடுங்க, நான் வர்றேன். இவ்வளோ திமிரு. இவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யார் போவா? என் காலில் உள்ள செருப்பு கூட போவாது. அப்ப நான் வரட்டுமா? சரிம்மா, பார்த்து பத்திரமா போ என்ன? சரி சித்தி.
பாத்தியடி சரஸ்வதியே, அதுக்குள்ள வீடு வாங்கி வீடு கட்டி பால் காய்ச்ச போறா. ஆமா அத்தை, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையா? ஏன் அத்தை, ரொம்ப கஷ்டம் தானே பட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு எப்படி இவ்வளோ காசு? நீங்க ஏதாவது எடுத்துட்டு கொண்டு கொடுத்தீங்களோ? ஏன் அனு, வாயை கழுவு. நான் எதுக்கிட்டி கொண்டு போய் கொடுக்க போறேன்? அவ வீடு கட்டின விஷயமே எனக்கு தெரியாது. அத்தை, கட்டிலாம் இருக்க மாட்டாங்க, ஏதாவது வீடு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடு பார்த்தா வாங்கின மாதிரி தான் தெரியுது. ஓ, அப்படி இருக்குமோ? சரி, எப்படியோ நல்லா இருந்தா சரிதான். ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வீட்டோட போயிடணும். எதுக்கு வீட்டோட எதுக்கு போகணும்? அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. யாருக்கெல்லாம் அங்கே போய் அந்த வீட்டை பார்க்கணுன்னு எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாரும் போங்க. மற்றபடி எதுக்கு வற்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்ன அனு பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அது, எல்லாரும் போகாம எப்படி? ஏன் ஆனந்தி, நீ ஃபங்க்ஷனுக்கு வரலையா? அது எப்படி அத்தை வராமல் இருக்க முடியும்? அதான் நேர்லயே வந்து இன்வைட் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி போகாமல் இருக்க முடியும்? நான் வருவேன் அத்தை. பூமாரி வரதான் செய்வா, காவியாவும் வருவா, பிள்ளைங்க எல்லாரும் வருவாங்க. பின்ன யார் இந்த வீட்டில் வராம இருக்க போறா? என்ன அனு பேசுற? இல்லை அத்தை, நான்லாம் வர முடியாது. அது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. இன்னும் 3 நாளில் தானே சொன்னீங்க. அப்போ எனக்கு கூட கொஞ்சம் வெளியே கூட வேலை இருக்குது, அதனால நான் வரல. என்ன அனு பேசிட்டு இருக்க? அவ வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கா. பூமாரியும் காவியாவும் கூட இங்க இல்ல. ஆனா நீ இங்க தான் குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்க. ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னோம்னா அவ தப்பா தானே நினைப்பா உன்ன. அத்தை, அவள் தப்பாக நினைக்கான்னுக்காண்டி நான் ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி வர முடியுமா? என்னாலலாம் வர முடியாது அத்தை. என்னவோ, நீ என்னமே பண்ணு. என்னது கொடுக்கலாம் அவளுக்கு? பேசாம ஒரு டைமண்ட் நெக்லஸ் எடுத்து கொடுத்துடலாமா? அதான் அவங்க பணக்காரங்களாக தானே இருக்காங்க, எதுக்கு போட்டு காசை செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் கொடுங்க, கரெக்டாக இருக்கும். இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் இப்படிதான். அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி பேசிட்டு வந்துருவா. போறியா அங்கிட்டு? ஆமாம் ஆமாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துறாதீங்க. தேவையில்லாமல் ஒரு பத்திரிக்கை கொண்டு வந்து நீட்டினதுக்கெலாம் டைமண்டில் கொடுங்க. ஏனு, எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும்னா உனக்கு முடியவே முடியாதா? ஏன் இந்த மாதிரி புத்தியோட இருக்க? புத்திய மாத்து. நம்மளை நம்பி வந்து கூப்பிட வந்திருக்காங்க, அப்ப நம்ம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்ய தானே செய்யணும். இப்படியா கஞ்சப்பட்டி எனக்கு இருப்பாங்க? அத்தை, அதே கஞ்சத்தை நீங்கள் வீட்டில் இருந்தால் காட்டிட்டு இருக்கீங்க. இதுவரை எங்களுக்கு ஏதாவது தந்திருக்கீங்களா? சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க, வாயில் வந்துட போகுது. என்னடி இவ திருந்தவே மாட்டாளா? ஏண்டி இப்படி இருக்கா? அத்தை, சரஸ்வதியை தான் அனு அக்காவுக்கு பிடிக்காதுல்ல, உங்களுக்கு தான் தெரிய தானே செய்யும். அன்னைக்கு நீங்கள் காசு கொடுத்ததுக்கே அவ்வளோ திட்டுனாங்க சரஸ்வதியை. அப்புறம் எப்படி? அதே மாதிரி சரஸ்வதியும் அனு அக்காவும் இன்வைட் பண்ண மாதிரியே தெரியலையே. அவங்க ஏதோ முணங்கிட்டே தான் நின்னாங்க. எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கங்கிறதுலாம் புரியல அத்தை. நான் வர்றதுக்கு முன்னாடியே சரஸ்வதியா அனுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. நீ என்னடி தேவையில்லாம உளறிட்டு இருக்க? சரி, என்னமே பண்ணுங்க. வர்றவங்க வாங்க, வராதவங்க வீட்டோட இருங்க. உங்களோட ஒருத்தி வந்தா ஒருத்தி வர மாட்டேங்கிறா. என்னதான் பிரச்சனையோ தெரியலப்பா. பரவாயில்லையே, அதுக்குள்ள வீடு கட்டி எவ்வளோ நகைலாம் போட்டிருக்கா சரஸ்வதி. நம்மளும் இந்த மாதிரி எப்பதான் ஆக போறோமோ தெரியல. ஒரு 1,00,000 ரூபாய்க்கே வாழை தூக்குது. இதுல எங்க இவ்வளோ காசு நம்ம கையில வரப்போகுது? நடக்கிற காரியமா?